எல்லாருக்கும் அனுபவம் எப்படி நல்லா இருக்கலாம். ஹோப் எல்லோரும் சேஃப் அண்ட் செக்யூராக பத்திரமா இருப்பீங்க நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான கேஜெட் தான் வந்திருக்கோம். இந்த வித்தியாசமான கேஜெட் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரு பவர்ஃபுல்லான கேஜெட். ஒரு டைமர் சாக்கெட் சொல்லுவாங்க. பெரிய பெரிய ப்ராடக்ட்டுக்கு யூஸ் பண்ண முடியும். முக்கியமாக இந்த ப்ராடக்ட்டை நான் இன்ட்ரடியூஸ் எதுக்கு நான் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ப்ரோ, நாங்கள் மொபைல் ஃபோன் வாங்கி கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா சார்ஜ் நிற்க மாட்டேங்குது, சார்ஜுக்கு சீக்கிரம் ட்ரைன் ஆகுது, கூட பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஒரு நாளைக்கு 3 வாட்டி ஏற்றிக்கிட்டே இருக்கணும்னு சொல்ல போனால் இது நம்ம யூஸ் பண்ணுற யூசேஜில் கூட நிறைய ப்ராப்ளம் இருக்குது. எக்ஸாம்பிள் என்ன சொல்ல போனோம் பார்த்தீங்கன்னா, இப்போலாம் அட்வான்ஸான ஸ்மார்ட் ஃபோன் வந்துருக்கிறதால 30 மினிட்ஸில் சார்ஜ் ஏறிடுது, 1 மணி நேரத்தில் சார்ஜ் ஏறிடுது. நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாரும் மேஜராக பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்னென்னா, நைட்டு சார்ஜ் போட்டுட்டு அப்படியே படுத்துருவோம். போட்ட அப்புறம் என்னென்னா நம்ம தூங்குவோம், 7 மணி நேரம் 8 மணி நேரம் தூங்குவோம். ஆனால் சார்ஜ் 1 மணி நேரத்துக்கு ஏறிடும். ஆனால் 1 மணி நேரத்துக்கு அப்புறம் 100% காட்டிகிட்டு இருக்க ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா பேட்டரி லைஃப் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு இருக்கும். ஏன்னா ஒரு வாட்டி நீங்கள் சார்ஜ் ஏறிச்சுன்னா உடனடியாக நீங்கள் ஆஃப் ஆகணும், நீங்கள் ப்ளக் அவுட் எடுக்கணும். இல்லைனா பார்த்தீங்கன்னா அப்படியே பேட்டரி லைஃப் குறைஞ்சிடும். அப்போது இந்த மாதிரி டிவைஸ்லாம் நீங்கள் வாங்கும்போது என்ன ஆகும்னா கரெக்டாக உங்களோட சார்ஜ் 1 மணி நேரம் ஏறுதா, அந்த 1 மணி நேரம் இதில் நீங்கள் செட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது ஆஃப் ஆகிடும். இது பார்த்தீங்கன்னா மொபைல் சார்ஜுக்கு மட்டும் இல்லை, வீட்டில் நீங்கள் ஒரே ஒரு ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கலாம். நீங்கள் கரெக்டாக எனக்கு இந்த 24 மணி நேரம் தான் ஓடணும், 15 மணி நேரம் தான் ஓடணும், 8 மணி நேரம் தான் ஓடும்னு நினைக்கிறீங்கன்னா அது மாதிரி இந்த சாக்கெட்டில் செட் பண்ணிட்டீங்கன்னா தானாக ஓடும், தானாக ஆஃப் ஆகிடும். அந்த ஃபீச்சர்ஸ்லாம் இதில் சம்மந்தப்பட்டிருக்கு. ஃபிசிக்கலாக உள்ளவங்களுக்கு கூட நம்ம வீட்டில் எங்கேயா வெளியில் போகும்போது கூட ஏதாச்சும் நம்ம டிவி இல்லைனா நம்ம ஃப்ரிட்ஜ் எதாவது மாதிரி இந்த டைமர் செட் பண்ணோன்னா அவங்களால எடுக்க முடியாதவங்களுக்கு கூட இந்த ப்ராடக்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோ இறுதி வரைக்கும் பாருங்கள். இது அன்பாக்சிங், இது ஃபீச்சர் பற்றி ஃபுல்லாக பேசலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் தான் புதுசாக வந்திருந்தீங்கன்னா கீழே கிரிக்ட் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் மிஸ் பண்ணுறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணி வந்துடுறேன். எனக்கு ஒரு மோட்டிவேஷனுக்கும் நல்ல வீடியோக்குள்ளார போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். கைஸ், நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா 2 டைமர் சாக்கெட் இருக்குது. இந்த 2 ப்ராடக்டோட அஃபிஷியல் பெஸ்ட் பை லிங்க் கீழே அமேசான் கீழே கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக பை பண்ணிங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த மேனுவல் டைமர் சாக்கெட் அன்பாக்ஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பார்க்க முடியும். பில்ட் குவாலிட்டியில் நான் இப்போ லேட்டராக பேசுகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யூசர் மேனுவல் உங்களால் பார்க்க முடியும். யூசர் மேனுவல் இவங்க பிராண்டில் வேறு என்னென்ன ப்ராடக்ட் இருக்குன்னு சொல்லிட்டு இல்லை டீட்டெயிலாக யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக பில்ட் குவாலிட்டி நல்லாயிருக்கு. ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது, இல்லை மேலே ஆஃப் ஆன் பட்டன் இது, அதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். இது பார்க்க தான் பெருசாக இருக்குது தவிர ஓகே அவ்வளோதான் சொல்ல முடியும் தவிர, ஏன்னா இந்த மேலே இந்த டைம் அட்ஜஸ்ட்மெண்ட் இதில் மட்டும்தான் எனக்கு கனமாக தெரியுது. இதில் பார்த்தீங்கன்னா டக் 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 டக்குன்னு ஒரு சின்ன ஒரு சவுண்டு ஒன்று வருது. டைமர் இது நம்ம 24 மணி நேரத்துக்கு நம்மளால் செட் பண்ணிக்கலாம் நம்ம இந்த டைமரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக் டைமர். இது பார்த்தீங்கன்னா EMboxன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட். இது கொஞ்சம் குவாலிட்டியானது. நம்ம இப்போ கையில் வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா 600 ரூபா. அது பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் விலை கம்மி. 499 ரூபா ப்ராடக்ட்டும் கீழே கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லை ஓப்பன் பண்ண யூசர் மேனுவல் கோத்ரூ பண்ணிங்க. ஏன்னா இதில் கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி 15 மினிட்ஸில் வைக்கலாம், 30 மினிட்ஸில் வைக்கலாம், 2 வாட்டி டேப் பண்ணும்போது 3 மணி நேரத்தில் வைக்கலாம். நம்ம டைம் அட்ஜஸ்ட்மெண்ட் இதுக்கேற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்கில் வைக்க முடியும். இது பில்ட் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இப்போ எடுக்கும் போதே நல்ல கனமாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 1500 வாட்ஸ்க்கு மேலே நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். அட்டன் மூமெண்ட் நம்ம எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். டைமர் 15 உங்களுக்கு 30 மினிட்ஸ், அது மட்டும் இல்லாமல் 1 hour 8 hour 4 hours சொல்லிட்டு வேரியஸாக இருக்குது. நம்ம மல்டிபிள் டைம் ஜானர் கூட இதில் செட் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரெண்டையுமே அட்டன் மூமெண்ட் நான் டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். அப்போ தான் உங்களுக்கு கிளியரான ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ நான் இப்போ என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த பெருசாக என்னோட மொபைலோட நான் கனெக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நான் பவர் ஆன் பண்ணுறேன். பவர் ஆன் பண்ணுன்னு நான் ஜஸ்ட்டு கொஞ்சமாக நான் டைம் வைக்கிறேன். இதில் கொஞ்சமாச்சு கொஞ்ச நேரத்தில் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணிவிட்டு நான் டைமரை ஆன் பண்ணால் போதும். இப்போ பவர் வர ஆரம்பிச்சிடும். இதில் என்னன்னா இந்த டைமர் நம்ம மேனுவலாக செட் பண்ணிக்கிறதால அந்த டைம் ஒரு அந்த கிளாக் வைஸில் தானாக ஆஃப் ஆகும். அதுதான் இதோட ஹைலைட். இப்போ நான் செட் பண்ணி வச்சுட்டு கொஞ்ச நேரம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஆஃப் ஆகிடுது. நான் ஏன்னா கொஞ்சம் கட் பண்ணியிருக்கேன், உங்களுக்காக எடிட் பண்ணியிருக்கேன். ஏன்னா வீடியோ சைஸ் அதுக்காக ரொம்ப லென்த்தியாக ஓட முடியாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் நல்லா இருக்குது, யூசர் இன்டர்ஃபேஸ் நல்லா இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டாவது இதுதான் நம்ம ஆட்டோமேட்டிக் சொல்ல போனால் நம்ம பட்டன் டைப்பில் உள்ளது. இதில் 15 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் அது மாதிரி நான் 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன்.
ஆனால் இதில் நிறைய ஆப்ஷன் இருக்குன்னு முதல்ல உங்களுக்கு காட்டணும்ல. இதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இதிலேயே நம்ம நார்மலாக சார்ஜ் ஏற்றும் போது இப்போ 1 மணி நேரத்தை சார்ஜ் ஏற்றுன்னு காட்டும் போது நம்ம ஏன் அது கரெக்டாக 1 மணி நேரத்தில் வைக்கலாம். இப்போ 1 மணி நேரம் செட் பண்ணி வச்சு 30 மினிட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் ஆப்ஷன் இருக்குது. இப்போ நான் 1 மணி நேரம் செட் பண்ணிட்டேன். இதில் 2-3 தடவை டேப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டைமர் வந்து அதுக்கேற்ற மாதிரி மல்டிபிளாக வச்சுக்கலாம். நான் ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நான் பழைய மாதிரி 15 மினிட்ஸ் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரன் ஆகிறதுக்காக நான் வந்து உங்களுக்கு 15 மினிட்ஸ் செட் பண்ணி காட்டுறேன். இப்போ 15 மினிட்ஸ் செட் பண்ணிட்டேன். கரெக்டாக 15 மினிட்ஸ் செட் பண்ணிட்டேன். 6:51 வந்து இது வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் டைம் இது. இப்போ 6:51 அப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்ச நேரம் கழித்து வந்து நான் கொஞ்சம் வீடியோ நான் வந்து கொஞ்சம் உங்களுக்கு கட் பண்ணி எடிட் பண்ணி காட்டினா தான் தெரியும். ஏன்னா வந்து 15 மினிட்ஸ் நான் வந்து ரொம்ப நேரம் ஓட விட்டுட்டு என் வேலையை பார்த்துட்டு வந்து பார்த்தப்பறேன் 7:05 ஆட்டோமேட்டிக்காக அந்த லைட் வந்து ஆஃப் ஆகிடுச்சு. சார்ஜும் வந்து அதே மாதிரி சார்ஜ் ஆகிடுச்சு. இப்போ இதோட ரெண்டோட ஐடியா உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் நீங்கள் எப்படி வேலை செய்யுன்னு சொல்லிட்டு. இப்போ என்னால் தெரிஞ்சிருக்கோம் 2 ப்ராடக்ட்டோட ஒர்க்கிங் பிரின்சிபல் எப்படி வேலை செய்யுது. இதில் 2ல் எது வந்து ரொம்ப பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து இது தான் சொல்லுவேன். ஆட்டோமேட்டிக் எனக்கு வந்து இது யூசர் இன்டர்ஃபேஸ் அது மாதிரிலாம் ரொம்ப நல்லா இருந்து சொல்லுவேன். சரி, இப்போ வாங்க இதோட மற்ற டீட்டெயில்ஸ், இதை ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இது எப்படி வாங்க சொல்லிட்டு அதை பற்றி நம்ம பேசலாம். என்ன கைஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த 2 கேஜெட்டோட இதோட அன்பாக்சிங் அது மட்டும் இல்லாமல் இதோட ஃபீச்சர்ஸ் பற்றி ஃபுல்லாக பார்த்துட்டு நினைக்கிறேன். இதோட விலை பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 621 ரூபா வரும். இதோட விலை பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 579 ரூபா வரும். ஆனால் சாக்கெட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அமேசானில் வந்து 499 ரூபாலேருந்து இருக்குது. நீங்கள் அது வாங்கணும்னு நினச்சாலும் வாங்கிக்கலாம். அதோட பெஸ்ட் பை லிங்கையும் கீழே கொடுத்துருக்கேன். அதில் 499 ரூபாவில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 15 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் கிடைக்காது. 1 ஹவர் 2 ஹவர் 3 ஹவர் அதுக்கப்புறம் 24 ஹவர்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதனால் ரேட் அதிகம். இது கொஞ்சம் பவர்ஃபுல்லாகவும் இருக்கும். நீங்கள் ரேட்டு எவ்வளோக்கு நீங்கள் வந்து அதிகமாக பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் அதிகமாகவும். இது எதுக்கு நான் கொண்டு வந்தேன் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பட்டன் டைப் இல்லாதவங்க வந்து மேனுவலாக வந்து இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வந்து மேனுவலாக அந்த ஆப்ஷன் கூட. இப்போ மேனுவல் சொல்லப்போனால் வந்து வீட்டில் யாராச்சும் ஃபிசிக்கலாக உள்ளவங்க இருப்பாங்க, சில பேர் நடக்க முடியாது. அவங்க வந்து கரெக்டாக இந்த திருவும் போது அந்த டிக் டிக் டிக்னு அந்த சத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா 24 ஹவர்ஸ் அந்த சத்தத்திலே வந்து அவங்களால வந்து புரிஞ்சிக்க முடியும். அதனால தான் நான் 2மே நான் வாங்கினேன். எது வாங்கினாலும் உங்களுக்கு பெஸ்ட்டு தான். உங்களோட மொபைலோட பேட்ரி லைஃப்பையும் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து கண்டிப்பாக சேவ் பண்ணணும். இந்த ப்ராடக்ட்டை பற்றி வேறு ஏதாவது கருத்து ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸ் வந்துடுறாங்க. இன்னும் இந்த வீடியோக்கு லைக் பண்ண வந்துடுறேன். இப்போ தான் நம்ம சேனல் புதுசாக வந்துருந்தீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் வந்துடுறாங்க. நம்ம ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் பேஜெலாம் ஃபாலோ பண்ணலாம். எல்லா லிங்கும் கீழே கொடுத்துருங்க. கண்டிப்பாக ஃபாலோ பண்ண வந்துடுறாங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கலாம். வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் குரூப்பில் ஃபாலோ பண்ணால் எல்லா லிங்கும் கீழே கொடுத்துருங்க. அப்போ இந்த வீடியோ வந்துகிட்டே இருக்க மாட்டி. சீன் முகமது பாய்.